இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்டோர் பிளான்ட். ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும், ஒரு செடியிலேருந்து நம்ம நிறைய ஸ்பைடர் பிளான்ட்ஸ் வந்து உருவாக்க முடியும். நான் வந்து ஒரு பிளான்ட் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். அது வந்து நம்ம ஒரு பாட்டில் வச்சாச்சு. நம்ம இந்த பாட்டை வந்து இன்டைரக்டாக லைட்டில் வைக்கணும். டைரெக்டாக சன்லைட்டில் நம்ம நேரடியாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த லீவ்ஸ் வந்து பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. பிரைட்லேருந்து மீடியமான லைட் வர இடத்துல நம்ம இந்த செடியை வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். நம்ம பெருசாக இதுக்கு கேர் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பைடர் பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோட குவாலிட்டியை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். ஏர் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு நல்ல பிளான்ட் இந்த ஸ்பைடர் பிளான்ட். சில நாட்கள் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைடர் பிளான்ட்லேருந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி வரும். அதில் பூக்கள் இருக்கும். இந்த மாதிரி குட்டியான ஒரு ஸ்பைடர் பிளான்ட் அதில் இருக்கும். இது வந்து பேபி பிளான்ட். பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி ஸ்பைடர் மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து அந்த இலைகள் வந்து வெளியில் நோக்கி நம்மளுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் நாள் ஆனோன்னா நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய தண்டு வந்து உங்களுக்கு நம்மளோட செடியிலேருந்து வரும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பேபி பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தண்டு. முதல்ல பூக்கள் வரும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்பைடர் பிளான்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் பேபி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக நோட்ஸ் இருக்கும் அடியில். அதிலேருந்து தான் நம்மளுக்கு ரூட்ஸ்லாம் க்ரோ ஆகி இந்த பிளான்ட் வந்து நம்மளால் புதுசாக உருவாக்க முடியும். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நோட்ஸ். இங்கேருந்து தான் உங்களுக்கு ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். இது எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம வாட்டர்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி சாயில்லையுமே நம்ம டைரெக்டாக வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வாட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல நோட்ஸ் வந்து வளர்ந்துருக்கணும். நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இந்த சின்ன பேபி பிளான்ட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த நோட்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு வேர் வரும். அடியில் இருக்க இலைகளை வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இலைகள் வந்து தண்ணியில் இருந்துச்சுன்னா அது வந்து டீகே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து அடியில் இருக்க லீவ்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக சாயிலில் க்ரோ பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மதர் பிளான்ட்லேருந்து வர அந்த சின்ன தண்டு இருக்கு இல்லையா, அதோடையே சேர்த்து இருக்க அந்த பேபி பிளான்ட்டை நம்ம அப்படியே சாயிலில் வைக்கணும். இந்த பேபி பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கணும். அடியில் பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறமா உள்ளே நம்ம வந்து வச்சிடலாம். இந்த தண்டோடையே நம்ம உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இது ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்கட்டும். இந்த பாட் வந்து மதர் பிளான்ட்டோட பாட் பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கணும். அடுத்தடுத்து நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி தண்டு வரும். அதுலேருந்து நிறைய பூக்கள், அதுக்கப்புறம் குட்டி பிளான்ட்டுமே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 3 days ஆகிடுச்சு. நம்ம இதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து ரூட் வந்து வளர்ந்துருக்கு. தினமுமே நீங்கள் தண்ணி வந்து மாற்றணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா அழகாக ரூட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அந்த நோட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 weekக்கு மேலே ஆகுது. நல்லாவே ரூட்ஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது பாருங்கள். நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 13 days ஆயிடுச்சு. நல்லா ரூட்ஸ் வந்து வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாட்டில் நம்ம வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ரூட் வளர்ந்துருக்கு. லீஃப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அடியில் வந்து டீகே ஆகிருக்கும். நம்ம அதை எடுத்துடணும். ஒரு வேளை இருந்துச்சுன்னா ரூட்ஸ் நல்லா க்ரோ ஆகிருந்துச்சுன்னா தான் நம்ம பிளான்ட்டும் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால நல்ல ரூட்ஸ் க்ரோ ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம பாட்டிங் சாயிலாக ரெடி பண்ணலாம். இதில் பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஸ்பைடர் பிளான்ட்ஸில் இருக்க பூ இந்த சின்ன தண்டு மாதிரி இருக்கும்னு சொன்னால அதுலேருந்து தான் இந்த பூக்கள் வரும். இந்த பூக்களில் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டியான ஸ்பைடர் பிளான்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒருவேளை மகரந்த சேர்க்கை நடந்துருச்சு, பாலினேஷன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம பாட்டிங் சாயில் ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு கம்போஸ்ட் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோகோ பீட்டோட சாயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாட்டில் நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை கம்போஸ்ட் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா நம்ம கவு டங்க் இருந்துச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை உள்ளே வைக்கலாம். நடுவில் சின்னதாக கொஞ்சம் ஸ்பேஸ் அதுக்கு வச்சிடலாம். இந்த ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி லைட்டாக மெல்லமாக நம்ம அதை உள்ளே வச்சு அதை சுற்றி நம்ம மண்ணால் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இலைகள் வந்து சாயிலில் மேலே இருக்க மாதிரியும்
ரூட்ஸ் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து வாட்டர் வந்து போட்டுடலாம். நம்ம இதையுமே ஒரு இன்டைரக்டான ஒரு லைட் வர இடத்துல தான் வைக்கணும். வாட்டர் போட்டு நம்ம அந்த இடத்துல வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். புதுசாக இலை வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு பிளான்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய மதர் பிளான்ட்லேருந்து இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வரும். நீங்கள் வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் குட்டி பிளான்ட்டை உருவாக்கி கிஃப்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்ச பிளான்ட் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன இலை வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ரூட்ஸ் வந்து உள்ளே செட் ஆகி நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது நல்லா வளரட்டும். இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது சாயில் நம்ம வந்து மண் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றலாம். நம்ம விரல்களால் ஒரு டாப் சாயில் நம்ம மேலே மட்டும் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம தொட்டு பார்க்குறோம், ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றும் போது நம்ம போடுற தண்ணி கீழே ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரூட்ஸ் எல்லா பார்ட்டுக்குமே உங்களுக்கு ரூட்ஸில் வந்து தண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியும். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த இடைவெளி வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா ஊற்றுங்க. இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம வந்து லிக்விட் சீவீட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அதுவும் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கொடுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் பக்கத்தில் நம்ம புதுசாக க்ரோ பண்ண பிளான்ட் வச்சுருக்கோம். அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராக நம்ம ஃபெர்டிலைசரும் கொடுக்க தேவையில்லை இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு. அது வந்து நல்லா வரும். மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். இதோட கேரும் நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். இலையோட நுனி பார்த்திங்கன்னா சில டைம் ப்ரௌனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு சாயில் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகும். அதனால் சாயிலில் லைட்டாக உங்களுக்கு மாய்ஸ்டாக வச்சுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை ப்ரௌன் டிப் இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். மழைக்காலங்களில் நம்ம இந்த செடியை மேலே வச்சோம் அப்படின்னா ரெயின் வாட்டரில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமாக பேரூட்டச்சத்தான நைட்ரஜன் இருக்குது. ரெயின் வாட்டரில் நைட்ரேட்ஸ் இருக்குது. அது வந்து செடியோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் டஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணிடும். நம்ம பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்பைடர் பிளான்ட்டில் ஏதாவது பெஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிளான்ட்டில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான பிளான்ட்டை நீங்களுமே வாங்கி வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். நிறைய இண்டோர்ஸ் பிளான்ட் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தோம்னா 1 லிட்டர் வாட்டரில் நம்ம ஒரு 5 ml மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இலைகளில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும் ஸ்பைடர் பிளான்ட். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.